நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான் சார், சேம் தான். ஒரு சின்ன ஒரு கூரை வீடு அந்த மாதிரி தான். எங்கள் அப்பா ஒரு விவசாயி, ஒரு நார்மலாக ஒரு விவசாயி, அந்த மாதிரி தான் எங்களுடைய குடும்பம். ஒரு 9th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு பிளட் கேன்சர். அப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா முடியல. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னையும் அடையாளம் தெரியாமலாம் இருந்துச்சு. என் பையனே ஒன்று தெரில, ரொம்ப அது சிவியராகிடுச்சு, கண்டுபிடிக்கல, அந்த மாதிரி ஸ்டேஜ் போணுச்சு. அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், 9th தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் அடுத்து 10th படிக்கணும், 11th 12th படிக்கணும், அது மட்டும் தான் என்னுடைய இதாக இருந்துச்சு. அது மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறம் 9th இறந்துட்டாங்க. 10th வந்து நார்மலாக படித்தேன் சார். ஓரளவுக்கு நானும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி தான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மாமா வந்து ஃபாரினில் இருந்தாங்க, எங்கள் அம்மாவோட தம்பி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இங்கே வந்துடுறா, நீங்கள் வந்துட்டு 11th 12th படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே போயிட்டேன். 11th 12th அங்கேருந்து படித்தேன். காலேஜும் அங்கேருந்து படித்தேன். காலேஜ் வந்து யாருக்கும் கொஞ்சம் ரொம்ப நம்ம காஸ்ட்லியெல்லாம் படிச்சிடவேனான்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் படித்தேன். இது என் லைஃப்பில் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் சார். அது என்னால் மறக்க முடியாது. ஆனால் எங்கள் அப்பா இப்போதைக்கு என்னை பார்த்துட்டு இருந்தா டீச்சராக இருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப பெருமை. சிவப்பா, லைக் சீரியஸாக சொல்கிறேன், வாட் யூஆர் டூயிங் டுடே இருக்குல்ல, இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியாது தமிழ், நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நான், ஷாவணி, ஆஷா எல்லாமே பார்த்துட்ருப்போம், எங்களுக்குள்ளே பேசிப்போம். அவ்வளோ குழந்தைங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் சூப்பராக படிக்கிறாங்க, தமிழில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ரொம்ப பெரிய நன்றி சார். நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அப்பா வில் பி ஹாப்பி. அதில் ஒரு 10 பேர் வந்து சொல்லுவாங்க சார், பின்னாடி வந்து ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே இருக்காங்க, நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ இப்போது நம்ம இதை பேசுகிறோம் இல்லையா, கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ பசங்களுக்கு வந்து நானும் இதேமாரி வரேன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷனை கண்டிப்பாக கொடுக்கும்.